अस्सलाम वालेकुम. Hello everyone. Welcome to Shapna's Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பெப்பர் சிக்கன். ரொம்ப ஈஸியா வீட்ல எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில பாத்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் அப்படிங்கிறதுனால பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும் அந்த ஃப்ளேவர். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து முழு பெப்பர் எடுத்திருக்கேன். மிளகு இருக்கு இல்லையா, முழு மிளகு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம். இது எல்லாம் தலா 1 டீஸ்பூன் இருக்கலாம். மிளகு மட்டும் 3 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இல்ல அதுக்கு மேலேயும் 3ல இருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது எல்லாமே லைட்டா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். எண்ணெய் சேர்க்காம வந்து நீங்க வந்து ரோஸ்ட் பண்ணணும். அதோடைய ஃபிளேவர் வந்து நல்லா வரும் அந்த ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே. சோ ரொம்பவும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்து ரொம்பவும் கருக விட வேண்டாம். அந்த ஸ்மெல் வந்து அந்த ஃபிளேவர் வெளில வரும்போது 5 நிமிஷம் போதும், அது பர்ஃபெக்டா இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். மாத்திட்டு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து மிக்சில பவுடர் ஆக்கி நம்ம எடுத்துக்கலாம். சேம் கடாயில 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 வரமிளகாய் சேர்த்து தாளிச்சுக்கலாம். இது கூட 2 வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இல்லனா சின்ன வெங்காயம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பல்லாரி தான் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா சாப்பா கட் பண்ணி இதுல சேர்த்துட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதக்குனதுக்கு அப்புறமா தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கூட நம்ம இதுக்கு ஆட் பண்ணிக்க போறோம். ரொம்ப தக்காளி எல்லாம் இதுக்கு தேவைப்படாது. வெங்காயம் வதங்கிட்டு இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ சிக்கனுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்க போறோம். இதுல மிளகாய் தூள் ஆட் பண்ணல. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து அந்த மசாலால ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து மசாலாலேயே பரட்டி விட்டுடலாம். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நம்ம வந்து குக் பண்ண வச்சிருவோம். சோ வந்து அது ஆல்ரெடி ஏன்னா தண்ணி விடும், ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். சோ சிக்கனுக்கு தேவையான அளவு கொஞ்சமா தண்ணி விட்டு சிக்கனை இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் வந்து ஒரு 3/4 பதத்துக்கு மேல வெந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து மிளகு, ஜீரக, சோம்பு வந்து பவுடரை வந்து நம்ம இப்போ இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும். நம்மளுடைய பெப்பர் சிக்கன் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா மல்லித்தலை தூவிக்கலாம். கருவேப்பிலை இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும். சோ இது வந்து இப்போ வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோட மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ சோ மச்.